இந்த வேர்ல்டு கப்பில் வந்து கோல்டன் பூட் கோல்டன் பால் விருதுகளை வந்து யார் சார் வெல்வாங்கன்னு நினைக்கிங்க? அதாவது முக்கியமாக கோல்டன் பால் பற்றி நம்ம பேசணும். நீங்கள் என்ன சார் உங்கள் கெஸ்ட் என்ன அதில்? அதாவது யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்காது கோல்டன் பால். ஏன்னா கோல்டன் பூட்டுங்கிறது வந்து சப்ஜெக்டிவ் கிடையாது, அது ஒரு நம்பர் பேஸ்டு இல்லையா? கண்டிப்பா நீங்க 10 கோல் அடிச்சுட்டா அவங்களுக்கு தான் கொடுத்து, வேற யாரும் 10 கோல் அடிக்கலாம் அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும். ஆனா கோல்டன் பாலுங்கிறது ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க ஃபீஃபா. அதனால தோற்கிற அணியில முக்கியமான ஸ்டார் யாரோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு வந்து எம்பாப்பே தோத்தாருன்னு வச்சுக்க ஃபைனல் அவருக்கு கிடைக்கும், மெஸ்ஸி தோத்தா அவருக்கு கிடைக்கும், இங்கிலாந்து தோத்தா ஒன்னு கேனுக்கு கிடைக்கும் அல்லது பெல்லிங்ஹாம் கிடைக்கும் கோல்டன் பால். பூட்டை பத்தி பிரச்சனை இல்லை. ஸ்பெயின் தோத்தாதான் எனக்கு யாரு கொடுப்பாங்கன்னு தெரியல. மேபி ஸ்பெயின் தோத்தா கூட எம்பாப்பே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குன்னு. ஸ்பெயின்ல ஒரு சிங்கிள் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் யாரும் இல்ல. வைசா பால் மட்டும் 4 கோல் அடிச்சிருக்காரு. பட் வந்து அவர் ஒரு பெரிய ஸ்டார் இல்ல, அதனால அவருக்கு ஆறுதல் பரிசு வேண்டாம். பெரிய ஸ்டாருக்கு தான் ஆறுதல் பரிசு வேணும். மெஸ்ஸி, எம்பாப்பே அந்த மாதிரி ஆட்களுக்கு தான், ஈவன் பெல்லிங்ஹாம். ஸோ அதனால அந்த ஃபைனல் ரிசல்ட்டை பொறுத்து தான் கோல்டன் பால் முடிவாகும்னு நினைக்கிறேன். சார் பார்த்தீங்கன்னா ஒரே பிளேயர் வந்து இந்த 2 அவார்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது ஒரே பிளேயர் 2 அவார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ஃபீஃபா விதிகள்ல என்ன சொல்றாங்க அதை பத்தி? வாங்கியிருக்காங்க. ஆனா நீங்க பாலோ ரோசி வந்து 1982ல அவர் வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணாரு. இட்டாலிக்காக 6 கோல் அடிச்சாரு. ஸோ அவர் தான் கோல்டன் பூட் வின்னரு. கோல்டன் பால் அவருக்கு தான் கிடைச்சது. ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னால தான் இட்டாலி ஜெயிச்சாங்க. ஸோ அவரை வந்து அந்த 2 அவார்டையும் வாங்கினார். அது நீங்க 78ல கூட மரியோ கெம்பஸ், அப்ப இந்த அவார்டு கிடையாது, ஆனா வந்து அப்ப கொடுத்திருந்தா அவருக்கு தான் போயிருக்கும். அவர் தான் டாப் ஸ்கோரர், அர்ஜென்டினா நாட்டு வீரர். கோல்டன் பாலும் அவருக்கு தான் போயிருக்கும். 82ல இருந்தா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2 அவார்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கானா இப்ப கொடுக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் அது ஒரு ஆறுதல் பரிசு ஃபார் அ சூப்பர் ஸ்டார். அப்படிதான் இருக்குது. 2018ல மாட்ரிச்சுக்கு கொடுத்தாங்க. அப்போ போன வேர்ல்ட் கப்ல எம்பாப்பே டாப் ஸ்கோரர் ஆனதுனால கோல்டன் பாலை மெஸ்ஸி கொடுத்தாங்க. மேபி மெஸ்ஸி வந்து டாப் ஸ்கோரரா இருந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருந்தாருன்னா அந்த கோல்டன் பால் எம்பாப்பேக்கு போயிருக்கும். நீங்க எப்படி சொல்லலாம், கோல்டன் பூட் எடுத்தவருக்கு வந்து கோல்டன் பால் போகாதுன்னு சொல்லலாம். ஆனா கோல்டன் பால் ஜெயிச்சவர் வந்து கோல்டன் பூட் கூட வாங்கியிருக்கலாம் சார். அதே மாதிரி 3rd பிளேஸ் 4th பிளேஸ் வர்ற டீமுக்கு அது கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது மெஸ்ஸியே வந்து செமிஃபைனல் தோத்தா கூட அவர் அதை வாங்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அங்க நிச்சயமா இருக்கு. நீ ஃபைனல்ல தோக்குறவங்களை தாண்டி அப்ப கொடுக்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனலுக்கு வந்து இங்கிலாந்து வந்துட்டாங்க அல்லது இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ ஒரு கேள்வி வரும். அப்ப கூட எனக்கு எம்பாப்பே கொடுப்பாங்க. இந்த பக்கம் பிரான்ஸ் வந்தாங்கன்னா, ஏன்னா ஃபைனலுக்கு வந்து தோத்துருக்காருல்ல. அதாவது மெஸ்ஸியோ எம்பாப்பேயோ வேர்ல்டு கப் ஜெயிக்கலன்னா அந்த கோல்டன் பால் யாருக்கு கொடுக்கறதுங்கிறது, ஏன்னா மெஸ்ஸிக்கும் கொடுக்கலாம், எம்பாப்பேக்கும்